கடவுளர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. காசி ஜாதகமும் தொழில் தடையும் அதை பற்றி நீங்கள் பார்ப்போமா சார்? இப்போ எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துட்டு உங்கள் ஜாதகத்தை எடுங்க, லா அப்படின்னு போட்டிருக்கோம், அதான் முதல் வீடு. இந்த லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 யாருக்கு சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது கர்ம ஜாதகம், காசி ஜாதகம் அப்படிம்பாங்க. சரி சார், இதை இன்னொரு முறையில் பார்க்கலாம். காலபுருஷன் சொல்லக்கூடிய மேசம் முதல் 1, 4, 7, 10 அதாவது மேசத்துலேயோ இல்லை கடகத்திலேயோ இல்லை துலாத்திலேயோ இல்லை மகரத்திலேயோ சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது காசி ஜாதகம், கர்மதோஷ நிவர்த்தி ஜாதகம். சார் இப்படிலாம் இல்லை சார், ராகு கேது அச்சுக்கு வெளியில், அதாவது ராகு கேது எங்கே இருக்கோ நேராக ஒரு கோடு போடுங்க, அதுக்கு வெளியில் கம்மியான கிரகம் இருக்குது அப்படின்னா அதான் வெளியில், கூட இருக்கிற கிரகம் இருக்குது அப்படின்னா அது உள்ள. இப்போ 9 கிரகம் இருக்குது, 5 மெஜாரிட்டி, அது எங்கே இருக்கோ அது உள்ள, 4 கம்மி, அது எங்கே இருக்கோ அது வெளியில். அப்போ ராகு கேது அச்சுக்கு வெளியில் சனி இருந்தாலும் அது கர்ம ஜாதகம், காசி ஜாதகம். சரி சார், இப்படி உங்களுக்கு இல்லை, உங்கள் மனைவிக்கு இருக்கலாம், இல்லை உங்கள் பசங்களுக்கு இருக்கலாம், யாருக்கு இருந்தாலும் சரி, இந்த காசி ஜாதகம் இருந்தது அப்படின்னா தொழிலில் அந்த கப்பல் ஆடும். ஏன் சார், சனிக்கும் தொழிலுக்கு என்ன சம்மந்தம்னா, காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் தான் கர்மா காரகர். காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி யார்? மேசத்துக்கு, மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் தானே. அப்போ அவர் கர்மதோஷத்தில் இருக்கும்போது நம்ம தொழிலில் திக்குமுக்கு ஆட வைப்பார். நல்லா டெவலப்பாக போய்கிட்டு இருக்கும், திடீர்னு ஃபோன் கால் வரும், என்ன சார் கப்பல் இதாகிட்டு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அப்போ நல்லா நம்ம செக் பண்ணணும், நம்ம வீட்டில் யாராவது புதுசாக காசி ஜாதகத்தில் பிறந்திருக்கிறாங்களா அப்படின்னு, இல்லை ஏற்கனவே இருக்கிறாங்களா, நடப்பு தசாநாதனே காசி ஜாதகத்தில் இருக்கா, இதை நல்லா தெளிவுபடுத்திக்கிங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் காசிக்கு சென்று முறையான பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ட்ரெயின் வசதி இருக்குது. ஒரு காலத்துலலாம் காசிக்கு போனால் யாத்திரையாக தான் போகணும், ட்ரெயினும் கிடையாது, ஃப்ளைட்டும் கிடையாது. இப்போ வசதி இருக்கிறவங்க 2 ஹவர்ஸில் போயிடுறாங்க சென்னையிலேருந்து. வசதி வாய்ப்பு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ட்ரெயினில் போகலாம். உங்கள் வசதிக்காக வந்தே பாரத் வண்டி கூட வந்துட்டு, இல்லை அதோட கம்மியாகனா நார்மல் ட்ரெயின் இருக்குது. அப்போது எப்படி போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்னு ஒரு முறை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல காசி ஜாதகமாக நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படி காசி ஜாதகம்னு பார்த்த பின்பு நீங்கள் யாத்திரை கிளம்புறீங்கன்னா முதல் வேலையாக ராமேஸ்வரம் செல்லுங்க. ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய கடலில் குளிக்கும்போது அங்கே கடலில் மணல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு டப்பா வைப்பாங்க, அந்த டப்பாவில் மணல் எடுத்து வச்சுங்க. நேரியாக உள்ளே போய் 22 தீர்த்தம் ஆடிட்டு ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி வணங்கிட்டு, நாங்கள் காசி யாத்திரை செல்கிறோம், நல்லபடியாக எங்கள் கூட வந்து எங்களுக்கு யாத்திரை பலனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க. முடிச்சுட்டு காசிக்கு போய் அலகாபாத்துங்கிற இடத்துல திரிவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு, குளிக்கும்போது அக்னி தீர்த்தத்தை மண்ணை அங்கே கரைக்கணும், அங்கே தீர்த்தம் எடுத்துக்கணும். அடுத்தாப்பில் அலகாபாத் முடிச்சுட்டு காசிக்கு வந்து கங்கையில் நீராடி காவி அணிந்து தர்மம் எடுக்கணும். ஒரு நபரிடமாவது 1 ரூபாயாவது பெற்று காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் போட வேண்டும். அப்படி போடும்போது இந்த மந்திரத்தை தயவு செய்து சொல்லிடுங்க. முப்பிறவியில் செய்த பாவங்களும் எப்பிறவியிலும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தாய் வழி வந்த கர்ம வினையும் என் தந்தை வழி வந்த கர்ம வினையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் குழந்தைகளையும் என் வம்சாவளியும் விட்டு இன்றோடு நிவர்த்தியாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தர்மம் எடுத்த காசை காசி விஸ்வநாதத்தை போட்டுருங்க. அன்னபூரணியை தரிசனம் பண்ணுங்க, விசாலாட்சியை தரிசனம் பண்ணுங்க. வசதி இருக்கிறவங்க புடை சாத்துவாங்க, எல்லோரும் சாத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக காசிக்கு போகிறவங்க அன்னபூர்ணி டெம்பிளில் உணவு அருந்தணும். சிவபெருமான் 7 பிடிச்சிருக்கும் போது அந்த தோசை நீவறதுக்காக அன்னபூரணிகிட்ட தர்மம் எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ அன்னபூரணி நம்ம தோசத்தை தீக்கிறாங்க, அன்னபூரணி டெம்பிளில் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வணங்கிட்டு நேராக ஹரிச்சந்திரா மயான காட்டுக்கு போய் அங்கே பிரேத பூஜை நடக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டெத் வரும். அதை வர்றதுலேருந்து தீ மூட்டுற வர அரை மணி நேரம் அந்த பிரேத பூஜையை பார்த்துட்டு மீண்டும் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு காலபைரவர் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க. உங்கள் தொழில் தடை நீங்கி மிகவும் ஒரு உன்னத நிலைமைக்கு போவீங்க. அப்போ காசி ஜாதகத்தை எளிமையான முறையில் வெற்றி கொள்ளலாம். சில பேர் கேட்பீங்க, சார் எல்லாராலையும் எப்படி சார் காசிக்கு போக முடியும், காசினா என்ன பக்கத்துலையா இருக்குது சார், டைம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு எளிமையான வழிபாடு ஒன்று இருக்குது. திருச்சி பக்கத்தில் ஓயாமாரி சுடுகாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஓயாமாரினா ஓயாமல் டெத்து வந்துக்கிட்டு இருக்கும், அதனால் அந்த பேர். அங்கே போங்க. இந்த கர்மஜாதத்தில் இருக்கிறவங்க இதே வழிபாடை இங்கே செய்யலாம். அங்கே இருக்கிற நம்ம கர்மம் செய்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கு போர்வை
ஏதாவது உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானங்கள் செய்து, அந்த ஹரிச்சந்திர மகாராஜாவும் இருக்கார், வழிபாடு எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக கர்மதோஷ நிவர்த்தியிலிருந்து வெற்றி பெற்று தொழிலையும் வெற்றி பெறலாம். அனைவரும் நன்றாக இருக்கலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.